அமெரிக்க தேசத்தில் ஒரு ஹை ஸ்கூலில் ஒரு தடவை ஒரு தம்பி லஞ்சுக்காக க்யூவில் நின்றுட்டு இருந்திருக்கிறான். அவனுடைய டேர்ன் வரும்போது தாங்கிட்ட இருந்த அந்த ப்ரீபெய்ட் கார்டு எடுத்து அந்த லஞ்ச் சர்வ் பண்ணுற லேடிக்கிட்ட கொடுத்துருக்குறான். அவங்க அதை ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு எம்டியாக இருக்குது தம்பி, இதில் ஒரு பைசாவும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் அதை கேட்டு அதிர்ச்சியானவன், இல்லை ஆண்டி அதை நல்லா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதில் அம்மா பைசா போட்டிருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைப்பா நெல் பேலன்ஸ்னு வருதுன்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியாது தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், க்யூவில் நிற்காதீங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொன்ன உடனே அவமானப்பட்டவனா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த கார்டை வாங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் அமைதியாக ஒரு டேபிளில் உட்காந்துடுறான். இதெல்லாம் கவனித்து கொண்டு இருந்த அவனுடைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வேகமாக வர்றாங்க. வந்து அவன்கிட்ட உட்காந்து, இன்றைக்கி நான் லஞ்ச் கொண்டு வந்திருக்கிறேன், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம், இந்த என்னோடய சாண்ட்விச் இருக்குது, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சங்கடப்பட்டுட்டு இல்லை வேண்டாம், உனக்கு டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம், நீயாவது ஃப்ரீயாக சாப்பிடுன்னு சொன்னோடனே இதில் என்ன இருக்குது, நம்ம 2 பேரும் ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்விச்சை 2ஆக பிரித்து அந்த தம்பியுடைய கையில் கொடுத்துட்டு இவங்க பாதி அவங்க பாதி சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது ஒரு வார்த்தை கூட அவனுடைய சூழ்நிலையை பற்றியோ எதை பற்றியோ கேட்காம ஹோம்ஒர்க்கை பற்றி, வீடியோ கேம்ஸை பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேஷுவலாக பேசும்போது அவன் அதை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணான். வாழ்க்கையிலே முறையாக எந்த சங்கோஜமும் இல்லாமல் சாப்பிட்ட மாதிரி அவனுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் போய் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். அம்மா அவன்கிட்ட அழுக ஆரம்பிச்சிடுறாங்க கேட்டுட்டு. அவங்க சொல்கிறாங்க, நான் ஜாபை லூஸ் பண்ணி 2 வாரம் ஆச்சுப்பா, இந்த அப்பா நினச்சிக்காத, பணம் போடணும்னு நினச்சேன், என்னால் முடியலை, கோச்சுக்காதன்னு சொன்னோன்னே அம்மா கிட்ட அவன் சொல்கிறான், அதனால் ஒன்றும் இல்லைம்மா, நான் மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பி வந்து ஸ்கூல் பிரின்ஸிபலை பார்த்து தன்னுடைய சூழ்நிலையை சொல்கிறாங்க. ஸ்கூல் பிரின்ஸிபல் சொல்கிறாரு, இங்கேயே ஒரு ஃப்ரீ லஞ்ச் ப்ரொவிஷன் இருக்குதுங்க, நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், இந்த அதுக்குரிய ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ரீ லஞ்ச் ப்ரொவிஷனில் தன் பையனை ஜாயின் பண்ணி விட்டு பெருநிம்மதியோடு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அன்னையிலேருந்து அவன் லஞ்சு ஃப்ரீயாக எடுத்துக்க ஆரம்பித்தான். இவன் வளர்ந்தான், பெரிய ஆளானான், டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிது. டீச்சராக ஜாயின் பண்ணவன் ஃபஸ்ட்டு டே அவனுக்கு லஞ்ச் டியூட்டி கேன்டீனில் கொடுத்தாங்க. லஞ்ச் டியூட்டி போய் நின்னவன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் க்யூவில் போயிட்டுருக்கதை பார்க்கும்போது இவனுக்கு ஏற்பட்ட அதே அனுபவத்தை ஒரு பெண் குழந்தைக்கு அவன் பார்க்குறான். அவள் போகிறான், ப்ரீபெய்ட் கார்டை கொடுக்குறான். அதே மாதிரி அந்த சர்வ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க நெல் பேலன்ஸ்ன்னு சொன்ன உடனே இதை கேட்டவன் வேகமாக பதறி போய் ஓடி வந்து இம்மீடியட்டாக தன்னுடைய கார்டை கொடுத்து அந்த அக்கௌண்ட்டுக்கு $500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. இல்லைங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அப்படி பெரிய தொகையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அந்த குழந்தை அவமானப்பற்றக்கூடாது, அது சாப்பிடணும்னு சொல்கிறான். இது மட்டும் இல்லை, இங்கே யாரெல்லாம் வந்து நெல் பேலன்ஸ் கார்டோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஏன் அக்கௌண்ட்லேருந்து $500 இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இது ஒரு பெரிய தொகையாக இருக்குமே அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறான், இங்கே இருக்கிற எல்லா குழந்தையுமே சாப்பிட்றதுக்கு தகுதியானவங்க, யாருமே பட்டினி கிடக்கிறதுக்கு தகுதியானவங்க கிடையாது, அதனால் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், நீங்கள் செய்யுங்கன்னு சொன்ன உடனே இந்த செய்தி எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல் பிரின்ஸிபலுக்கு பரவிடுச்சு. ஒரு 2 டேஸ் கழித்து அவன் கிளாஸில் இருக்கும்போது அவனுடைய பிரின்ஸிபல் அவனை கூப்பிட்டு வர்றாங்க. அவன் போகிறான். ஆஃபீஸில் நல்ல ஹைஃபையாக கோட் ஷூட் போட்டு ஒரு லேடி உட்காந்துருக்குறாங்க. பிரின்ஸிபல் அவனை வெல்கம் பண்ணிவிட்டு அந்த லேடிக்கு இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த லேடி இவனை நல்லா உத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்குறாங்க. அவனும் உத்து பார்க்குறான். என்னால் அவங்கள சரியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, 7th ஸ்டாண்டர்டில் நீங்களும் நானும் ஒன்றா படித்தோம், ஒரு நாள் நான் உங்களுக்காக லஞ்ச் ஷேர் பண்ணேன், இன்றைக்கி உங்களை பற்றி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன்,
இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகளுமே பட்டினியாக கிடக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்கள் சொந்த பணத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களோட கிளாஸ்மேட் தான் நான் இன்னைக்கு இந்த ஸ்கூலுடைய போர்டில் இருக்கிறேன். உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், உங்கள் பேரை பார்த்தேன், அது நீங்கள் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வந்தேன். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில், அந்த ஸ்டாஃபுடைய கையில் ஒரு கவரை கொடுத்து $25,000 செக் இருக்குது. இது உங்களுக்காக. நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்கூலில் எந்த குழந்தையும் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த குழந்தையும் பட்னியாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த தொகையை போர்டில் இருந்து நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நீங்கள் அன்னைக்கு எனக்குள்ளே விதைச்ச அந்த உதவி விதையை நான் எல்லாருக்கும் சொல்ல முயற்சி பண்ணேன். நான் எல்லாருக்கும் செய்கிறதற்கு முயற்சி பண்ண வச்சதுக்கு காரணம் நீங்கள் செஞ்சது தான். நீங்கள் அன்னைக்கு எனக்குள்ள போட்ட விதை தான் இன்னைக்கு இத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குது. அதனால் இன்னைக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னா அதற்கு நான் காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம்னு சொல்லி அவங்களுக்கு இவன் தேங்க் பண்ணான். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதோட முடியல, அவன் கொடுத்ததை அவர் அவனுக்கு திரும்பி கொடுப்பார் என்று தான் பைபிள் சொல்லுது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய செய்கைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்திருக்கிறார். அவர் பார்த்து இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை கைவிடாம நடத்தி இருக்கிறார். நீங்க விதைத்திருக்கிற செய்திருக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ செஞ்ச காரியத்திற்கு நிச்சயமான பிரயோஜனத்தை நான் உனக்கு தருவேன். இனியும் நீ அநேக காரியங்களை செய்யறதற்கு நான் உன் விசுவாசத்தை வர்த்திப்பிக்க பண்ணுவேன்னு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு எவ்வளவு நெருக்கடியின் மத்தியில நின்றிருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில நீ நின்னாலும், கர்த்தர் நிமித்தம் செயல்படுவதற்கு, யாருக்கும் கொடுப்பதற்கு, இறங்குவதற்கு தயக்கப்படாத, கர்த்தர் நிமித்தம் அந்த காரியங்களை செய்து பார். உன் வாழ்க்கையில அது உன்னுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். பன்மடங்கு அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருப்பது மட்டும் இல்லாம உன்னுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கிறத நீ அனுபவிக்க முடியும். கர்த்தர் ஒவ்வொரு செய்கையும் பார்த்து அவர் அதுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். உன்னுடைய வார்த்தைக்கு மட்டுமல்ல, உன்னுடைய செயலுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர். அவர் உன்னுடைய செயல்ல பிரதானமாய் இந்த செயலை ரொம்ப விரும்புகிறவர். அதனால யாருக்குமே எந்த சூழ்நிலையிலையும் உதவி செய்யறதுக்கு தயங்காத. கர்த்தர் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். God bless you. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.